அம்மன் வழிபாடு என்பது நமது நாட்டில் தொன்மையானது. பூமியை பூமாதேவி என்றும் நதிகளை பெண் தெய்வங்களாகவும் கருதி வழிபட்டனர். அன்னையை தெய்வமாக வழிபடுவது உலகெங்கும் காணப்படுகிறது. அவளுக்கு பல பெயர்களும் உருவங்களும் உண்டு. அவைகளில் ஒன்று காளி வழிபாடு. மாபெரும் மன்னனும் வணங்கும் தெய்வமாதலில் அவள் மாகாளி என அழைக்கப்பட்டாள். கொற்றவை என்ற துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு என 2 பிரிவுகள் உண்டு. பல்லவர் காலத்தில், அதாவது கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் துர்க்கை வழிபாடு மேலோங்கி நின்றது. ஊர்ப்புறங்களில் வடவாயில் செல்வி என்ற பெயரால் துர்க்கை வழிபாடு நடந்து வந்துள்ளது. மாமல்லபுரத்தில் உள்ள மகிஷாசுரமர்த்தினி எனும் துர்க்கை உருவ சிற்பம் உலக புகழ் பெற்றது. மகிஷாசுரனை அழித்த தெய்வீக அம்சம் துர்க்கை. கம்பன், விசும்பன் ஆகிய அசுரர்களை அழித்த அம்சம் காளி. துர்க்கை தனது கரகத்தில் சங்கு, சக்கரம் ஆகியவற்றை ஏந்தி இருக்கிறார். காளி சூலம், கபாலம், கத்தி, கேடயம் ஆகியவற்றை ஏந்தி இருக்கிறார். பெண் தெய்வ வழிபாட்டின் மாரியம்மன் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. மலைக்கு மாரி என்ற பெயர். மழைக்காலத்தை மாரிக்காலம் என்று கூறுவார்கள். மாரி வழிபாடும் அம்மன் வழிபாடும் ஒன்றுதான். வெயில் காலத்தில் வெப்ப சம்பந்தமான நோய்கள் பரவ வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அம்மை நோய்கள், கட்டிகள் முதலானவைகள் வரலாம். நாட்டில் மழை பெய்யவும் நோய்கள் நீங்கவும் மாரியம்மன் வழிபாடு பண்டை காலத்தில் இருந்தே முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மஞ்சளும் வேப்பிலையும் மாரியம்மன் வழிபாட்டில் முக்கிய இடம் பெறுகிறது. மாரியம்மன் கோவில் ஊரில் வடகிழக்கு, மேற்கு திசைகளில் அமைக்க வேண்டும். மாரி தேவியை வீராசனத்தில் உடுக்கை, கத்தி, பாசம், கபாலம் இவற்றை கைகளில் ஏந்தியவளாகவும், பருத்த தலங்களாகவும் உடைகளாகவும், காதுகளில் தடாகம் அணிந்தவளாகவும், தலையில் சுரண்ட மகுடம் அணிந்திருப்பவளாகவும் அமைந்திருப்பர். மாரியம்மன் மகமாயி, சீதாளதேவி, ரேணுகாதேவி என்றும் இவர்களுக்கு தனித்தனியே உருவ இலக்கணமும் கூறப்படுகிறது. உத்தர காரணத்தில் மகமாயி ஸ்தாபன விதி என்று தனியாக ஒரு அத்தியாயம் உள்ளது. மாரியம்மனுக்கு வேப்பிலை மிகவும் பிடித்தமான பொருளாகும். வேப்பிலை குளிர்ச்சியை அளிக்கும், கிருமிகளை அளிக்கும். அம்மை நோய் பரவாமல் இருக்க மாரியம்மன் கோவிலிலும் ஊர் தெருக்களிலும் வேப்பிலையை கட்டுவது வழக்கம். மாரியம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுவதும் தீச்சட்டி எடுப்பதும் மக்களிடையே பரவலாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் கிராமங்கள் முதல் பெரிய நகரங்கள் வரை ஏராளமான கோவில்கள் அமைந்துள்ளன. இயற்கையோடு ஒருங்கிணைந்த ஏராளமான கிராம தேவதைகள் மற்றும் ஒவ்வொரு ஊருக்கும் உரிய சிறப்பு பெற்ற அம்மன் கோவில்கள் அந்தந்த பகுதிகளில் புகழ்பெற்று விளங்கி வருகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்று இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆகும். சக்தி தலங்களில் பல்வேறு சிறப்பு பெற்ற இந்த கோவில் இருக்கன்குடி என்ற சிறிய ஊரில் உள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. நோய்கள் தீர்க்கும் இருக்கன்குடி மாரியம்மனை தினமும் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வணங்கி செல்கிறார்கள். கோவிலில் கருவறையில் நுழைவு வாயில் உயரம் குறைவாக உள்ளதால் குனிந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். அம்மன் பொன் ஆபரணங்கள் அணிந்து தங்கமேனி உடையவளாக தகதக என மின்னுகிறார். அம்மனின் கருணை விழிகளை பார்த்தாலே மெய்சிலிர்க்கும். சதுரகிரி மலையில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சிவயோக ஞான சித்தர் என்ற ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். அம்பிகையை நேரில் பார்த்து தரிசித்து நிஷ்டை பெற அவர் ஆசைப்பட்டார். இதற்காக அவர் கடும் தவம் இயற்றினார். அப்போது அம்பிகை, என்னை காண வேண்டுமானால் அர்ஜுனா நதி வைப்பாறு சந்திக்கும் இடத்திற்கு வா என்று அசரீரியாக உத்தரவிட்டார்கள். இதை ஏற்று சித்தர் அங்கு சென்றார். அங்கு அவருக்கு அம்பிகை காட்சி கொடுத்தார்கள். அந்த காட்சியை வைத்து சித்தர் அம்பிகையின் திருமேனியை உருவாக்கினார். பிறகு அவர் அங்கேயே நிஷ்டையாகிவிட்டார். கால சுழற்சியில் 2 ஆறுகளிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சித்தர் படைத்த அம்மன் சிலை பூமிக்குள் புதையுண்டு போனது. சில நூற்றாண்டுகள் அந்த அம்மன் சிலை பூமிக்குள்ளேயே இருந்தது. நாளடைவில் அந்த பகுதி காடுகள் கொண்ட வனமாகி போனது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கன்குடி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை அந்த காட்டுக்குள் ஓட்டிச் சென்று மேய விடுவது வழக்கம். ஏராளமான மாடுகள் மேயச் செல்வதால் அவை போடும் சாணத்தை எடுத்து இருக்கன்குடி மற்றும் சுற்றுப்பகுதி மக்கள் அந்த காட்டுக்குள் சென்று வருவார்கள். ஒரு நாள் இருக்கன்குடி கிராமத்தை சேர்ந்த ராமசாமி பிள்ளையின் மனைவி பரிபூர்ணத்தம்மாள் என்பவரும் அந்த காட்டுக்கு சாணம் எடுக்கச் சென்றார். கூடை நிறைய சாணத்தை நிரப்பிய அவர் கூடையை தூக்க முயன்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. கூடையில் நிறைய சாணம் இருப்பதால் தான் எடை அதிகமாகிவிட்டதோ என சந்தேகப்பட்ட அவர் கூடையிலிருந்து பாதி சாணத்தை கழித்தார். அதன் பிறகும் அவரால் அந்த கூடையை தூக்க இயலவில்லை. பயங்கரமாக கனத்தது. பரிபூர்ணத்தம்மாளுக்கு இது புரியாத புதிராக இருந்தது. அவருடன் வந்த பெண்களுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது.
இதற்கிடையே இதை பற்றிய தகவல் இருக்கன்குடி முழுவதும் பரவியது. ஊர் பெரியவர்களில் பொதுமக்களும் அங்கு திரண்டு வந்தனர். அவர்கள் சாணக்கூடையை எடுக்க முயன்றனர். அவர்களாலும் கூடையை தூக்க முடியவில்லை. இந்த நிலையில் பரிபூரணத்தம்மாள் திடீரென அருள் வந்து சாமி ஆடினார். அவர் தான் மாரியம்மன் வந்து இருக்கிறேன் என்றும், திருமேனி இந்த கூடைக்குள் கீழ் புதைந்து இருக்கிறது, இங்கிருந்து அதை தோண்டி எடுத்து வழிபடுங்கள், உங்கள் குறைகளை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் என்றார். உடனே ஊர் மக்கள் அந்த இடத்தில் தோண்டி பார்த்தனர். அம்மன் சொன்னது போலவே அங்கு மாரியம்மன் திருமேனி இருந்தது. இதை கண்டதும் ஊர் மக்களுக்கு ஆச்சரியத்தில் மேல் அதிகரித்தது. பரிபூரணத்தம்மாளிடம் ஊர்க்காரர்கள் மெல்ல தயங்கியபடி, அன்னையே, தாங்கள் யாரோ, நாங்கள் ஏதும் செய்ய வேண்டுமா என திருவருள் பற்றி வேண்டும் என்றனர். உடனே பரிபூரணத்தம்மாள், அன்பர்களே, நான் ஜனித்தது காஞ்சிபுரம். என் பெயர் கண்ணனூர் மாரி, சமயபுரம் மாரி என்னும் சொல்லுவார்கள். இன்னும் சில வேறு பெயர்களும் எனக்கு உள்ளன. இதே இடத்திலிருந்து ஒரு பர்லாங்கு தென் மேற்கில் என்னை கிராம தேவதையாகவும் வைத்து வெகுகாலம் பூஜித்து வந்தனர். ஆற்று வெள்ளத்தில் கோவில் சேதமடைந்து சில ஜனங்கள் ஊரை விட்டு வெளியேறி சென்று விட்டனர். மழை வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டதால் நான் இந்த இடத்தில் மணலால் மூடப்பட்டு இருந்தேன். இனி என் பெயர் துலங்கவும், என்னை நம்பும் பக்தர்கள் சேமம் கொடுக்கவும், உலக மக்களை காக்கும் பொருட்டும் தோன்றியுள்ளேன் என்றார். அடுத்த பரிபூரணத்தம்மாளிடம், சரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு பரிபூரணத்தம்மாள், எனக்கு சன்னதி அமையுங்கள். என் சிலையை வைத்து பூஜிப்பவர்களுக்கு வம்சத்தை எவ்வித இடையூறுமின்றி புத்திர சம்பத்துடனும் பரம்பரை செல்வங்களோடும் என்றைக்கும் நான் பாதுகாப்பேன். இது முக்காலும் சத்தியம் சத்தியம் என்றார். பிறகு பரிபூரணத்தம்மாள், என்னை பூஜிக்க முன் வருவது யார் சொல்லுங்கள், வழக்கை தருகிறேன் என்றார். ஊர் மக்கள் அனைவரும் அமைதியாக நின்றனர். அப்போது பரிபூரணத்தம்மாள் தன் கணவர் ராமசாமி பிள்ளையிடம் கேட்க, அவர் கொஞ்சமும் தயங்காமல் எல்லாம் ஈஸ்வரி செயல் என்று கை கொடுத்தார். பின்னர் அவர் தன் வலது தொடையை கீறி அங்கிருந்து அம்மன் சிலைக்கு ரத்தாபிஷேகம் செய்தார். இதையடுத்து அம்மன் சிலை பூமியில் இருந்து முழுமையாக வெளியில் எடுக்கப்பட்டது. அடுத்து இந்த சிலையை எந்த இடத்தில் வைப்பது என்ற கேள்வி எழுந்தது. பரிபூரணத்தம்மாள் மீண்டும் சாமியாடி அருள்வாக்கு கூறினார். பக்த கோடிகள், ஒரு பக்தன் வெகுகாலமாக என்னை நோக்கி தவம் செய்கிறான். அந்த ஞானசித்தன் இருக்கும் இடத்தில் எனக்கு கோவில் அமையுங்கள் என்றார். ஆனால் இது ஊர் மக்களுக்கு புரியவில்லை. எனவே அந்த சிலையை ஊருக்குள் எடுத்துச் சென்று வைத்து வழிபட்டு வந்தனர். அடுத்த 3ஆம் நாள் பரிபூரணத்தம்மாளுக்கு மீண்டும் அருள் வந்தது. பக்தர்களே, உலக்கை சத்தமும் முரம் சத்தமும் என் செவி புகாதிருக்க வேண்டும். எனவே என்னை கண்டெடுத்த பகுதியில் கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் என்றார். அவர் மேலும் கூறுகையில், எனக்கு அமைக்கப்படும் ஆலயத்தில் கொடிமரம், ரிஷபம், பலிபீடம், சுற்றிலும் 21 பந்தி தெய்வங்களும் வலதுபுறம் கருப்பசாமி கோவிலும் அமைக்க வேண்டும் என்றார். அம்மன் உத்தரவின்படி அந்த புண்ணிய பூமியில் கோவில் கட்டும் பணி தொடங்கியது. ஒரு கருவறை, சிறிய முன்மண்டபம் என்று மிக சிறிய அளவில் அந்த கோவில் கட்டப்பட்டது. 1545ஆம் ஆண்டு 119 சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் பூர்வ பட்சம் சக்கரவாதம் உத்திர நட்சத்திரத்தில் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் சிவயோக ஞானசித்தர் நிஷ்டையாகி இருந்த இடத்தில் மாரியம்மன் சிலை வைத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது கிராம அதிகாரிகளும் ஊர் பெரியவர்களும் ராமசாமி பிள்ளையிடம், மாரியம்மன் திருவாக்கு அருள்படி நீயே அடிமை பூண்டவன். எனவே இன்று முதல் உனக்கு மாரியம்மன் கோவில் பூசாரி என்ற பட்டத்தை தருகிறோம் என்றனர். ராமசாமி பிள்ளையும் பூசாரி பட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பரம்பரை அறங்காவலர்களாக கைங்கரியம் செய்து வருகிறார்கள். அம்மன் திருமேனி 3 நாட்கள் ஊருக்குள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் உற்சவர் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. ஆடி மாதம் நடக்கும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டும் உற்சவர் கடைசி வெள்ளிக்கிழமை ரிஷப வாகனத்தில் வந்து இந்த கோவிலில் ஒரு நாள் தங்கிவிட்டு செல்வார்கள். இவ்வாறாக இருக்கன்குடி மாரியம்மனின் சிறப்புகளையும் அற்புதங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். இருக்கன்குடி மாரியம்மனின் உருவம் பக்தர்களுக்கு பிரமிப்பை தரும் வகையில் உள்ளது. அந்த உருவ அமைப்பை உற்று கவனித்தால் மாரியம்மன் தாமரை முகத்தில் கருணை பார்வை கொண்டு நம்மை அருள் பாலிப்பது புரியும். அவளது தீட்சயமான கைவிழி பார்வை நம்மீது பட்டாலே போதும்,
வெப்பம் நீங்கி குளிர்ச்சியை பெறலாம். அதனால் இருக்கன்குடி மாரியம்மனின் கடைக்கண் பார்வை பெற தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். பொதுவாக அம்மன் தெய்வங்களாக பீடத்தில் அமர்ந்து இருக்கும்போது இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டபடி காட்சி தருவார்கள். ஆனால் இருக்கன்குடி மாரியம்மன் வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டபடி உள்ளார். இது தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அற்புத அமைப்பாகும். மேலும் அம்மன் 4 கரங்களுடன் அருள்பாலிக்கின்றார்கள். அந்த கரங்களில் உடுக்கை, சூலாயுதம், குங்குமக்கிண்ணம் இடம்பெற்றுள்ளன. தலையில் கிரீடம் அணிந்த நிலையில் மூக்குத்தி மின்னும் அவள் பக்தர்களை ஈர்த்து வருகிறார். மாரியம்மா தாயே என்று இவள் பாதத்தை சரண் அடைபவர்களை அவள் அபயக்கரம் கொண்டு காக்கின்றார்கள். சித்தரூப காட்சி கொடுத்தபடி அவள் எப்படி இருந்தாளோ அப்படியே அவள் இன்னும் காட்சி தருகிறார். எனவே அவளை மனமுருகி வழிபடுவதற்கு சித்தருக்கு கிடைத்தது போலவே முக்தி பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். அடுத்த தடவை நீங்கள் இருக்கன்குடிக்கு போகும்போது மாரியம்மன் திருவுருவை உன்னிப்பாக கண் கொண்டு பாருங்கள். அங்கு கற்சிலை தெரியாது, கருணை ஒளி வீசும் அம்மனின் முகம்தான் தெரியும். சித்தர் அடங்கிய தலம். லட்சக்கணக்கான பக்தர்களை தன் பக்கம் ஈர்த்து இழுக்கும் ஒவ்வொரு தலத்திலும் ஈடு இணையற்ற ஏதாவது ஒரு சித்தர் அடங்கியிருப்பார். அந்த சித்தர்களின் அருளாற்றல் மங்கா விளக்காக என்றென்றும் கலங்கரை விளக்கமாக ஒளி வீசி மக்களை வழி நடத்துகின்றன என்பது நிதர்சனமான உண்மையாகும். அந்த வகையில் இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலிலும் ஒரு சித்தர் நிஷ்டையாகி உள்ளார். அந்த சித்தரின் பெயர் சிவயோக ஞான சித்தர். இந்த சித்தர் இருக்கன்குடிக்கு வந்து ஐக்கியமானதன் பின்னணியில் ஒரு நிகழ்வு உள்ளது. அது வருமாறு: சிவயோக ஞான சித்தர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி உள்ள சதுரகிரி மலையில் வசித்து வந்தார். அவருக்கு அன்னை பராசக்தியை நேரில் காண, கண்குளிர கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. உடனே அவர் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டு சதுரகிரி மலையில் தவம் இருந்தார். பல ஆண்டுகளுக்கு அவரது தவம் தொடர்ந்தது. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் எனும் 5 கோஷங்களை வென்று ஜெகதாம்பிகை குறித்து அனுதினமும் தியானித்து மானச பூஜையை அவர் ஒரே இடத்தில் இருந்து நடத்தி வந்தார். சிவயோக ஞானசித்தரின் மன உறுதி, குலையாத தவ வலிமையை கண்ட அன்னை பராசக்தி அவர் முன் தோன்றினார். அன்பு மகனே, என்னை குறித்து தவம் இயற்றும் காரணம் என்ன என கேட்டார். மறுவினாடி சித்தர் கண் விழித்தார். பராசக்தியை கண்குளிர மனம் மகிழும் வகையில் தரிசித்தார். பிறகு சாஷ்டாங்கமாக விழுந்து அன்னை பராசக்தியை வணங்கினார். சாஷ்டாங்க நிலையிலே அவர், சர்வ ஜீவாதார ஜெகத்ரட்சகி, சகல பாவ நிவாரணி பராசக்தி தாயே, இந்த பரம ஏழையை காப்பாற்றுவாயா என்றார். அவரை வாழ்த்திய பராசக்தி, நீ எதற்காக தவம் இருந்தாய்? உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார்கள். அதற்கு சிவயோக ஞானசித்தர், ஜெகதாம்பிகை, நான் பல நாட்களாக உன் பெயரை மட்டுமே மந்திரமாக தியானித்து வந்துள்ளேன். நான் உன் அடிமை. இந்த அடிமை எந்த இடத்தில் நிஷ்டை ஆகிறேனோ அந்த இடத்தில் உன் சன்னதி சிவஸ்வரூபியாக பீடமிட்டு அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் அன்னையே, இதுதான் என் விருப்பம் என்றார். இதை கேட்டு அன்னை பராசக்தி மனம் பூரித்தாள். பிறகு அவள், பக்தனே, வெகு நாட்களாக என்னை குறித்து தவம் செய்தமையால் நீ சித்தாதிகளில் ஒருவனாக சேர கடவாய் என ஆசி வழங்கினாள். அதன் பிறகு சிவயோக ஞான சித்தர் எந்த இடத்தில் நிஷ்டையாக வேண்டும் என்பதையும் அன்னை பராசக்தியை வரையறுத்து கூறினார்கள். அர்ஜுனா நதியும் வைப்பாரும் கூடி சங்கமமாகும் இடத்தில் உன் மனம் போல அமர்வோம் என்று அன்னை பராசக்தி வாக்குறுதி அளித்தார்கள். அதன் பெயரில் சிவயோக ஞானசித்தர் அர்ஜுனா வைப்பாறு நதிகள் சங்கமிக்கும் புண்ணிய பூமிக்கு வந்தார். அந்த இடத்திலேயே நீண்ட நாட்கள் இருந்த அவர் அன்னை மாரியம்மன் திருமேனியை வடிவமைத்தார். பிறகு அந்த புண்ணிய பூமியில் பல இடங்களுக்கு தங்கி தேமநிஷ்டை அனுஷ்டானம் செய்து வந்தார். இனி பிறவாமை வேண்டும் என்று கூறி அம்பிகையின் திவ்ய நாமங்களே மந்திரமாக சொல்லி வந்தார். ஒரு நாள் அவர் தான் எப்படி நிஷ்டையில் ஐக்கியமாகப் போகிறேன் என்பதை ஊர் மக்களுக்கு தெளிவாக கூறினார். சற்சாத்விக சூக்கும நாதத்தில் மனதை செலுத்தி சூரியகலை, சந்திரகலையில் பிராணவாயு சொலுங்காமல் பிருதிவி, அப்பு, தேயு, வாயு எனும் 4 தத்துவத்தில் வந்து விலகும். அப்போது பிராணவாயு ஆகாய தத்துவத்தில் அடையும். அச்சமயம் சுவாசம் குறைந்து வரும். அக்காலம் எது என அறித்து வாசித்தம் சம்பளம் செய்ய வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு சிவயோக ஞானசித்தர்
அஷ்டாங்க யோகத்தில் அமர்ந்து தவம் ஏற்றினார். ஆடாமல் அசையாமல் அவர் ஒரே இடத்தில் அமர்ந்து ஆள் தியானத்துடன் சென்றார். நாளடைவில் சித்தரின் மேனி முழுதும் புற்றுக்களாலும் புதர்களாலும் மூடப்பட்டன. இந்த நிலையிலேயே அவர் அந்த புண்ணிய பூமியில் நிஷ்டையாகி ஐக்கியமானார். அவர் ஐக்கியமான இடத்தில்தான் இருக்கன்குடி மாரியம்மனின் கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. இப்போதும் சிவயோக ஞானசித்தர் அருவுருவமாக வந்து தினம் தினம் அன்னை பராசக்தியை வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அன்பர்களே, இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அன்னையின் அருளை பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், எல்லா நலனும் பெற்று நீடூழி வாழ்க, எந்த குறையுமின்றி அன்னையின் அருளுடனும் பாதுகாப்புடனும் பல்லாண்டுகள் வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்னையின் அருள் உங்கள் அனைவரையும் காப்பாற்றட்டும்.